சேலம் அம்மாபேட்டை மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆடி திருவிழாவையொட்டி நடைபெற்ற தேர் திருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட மரத்தேரை 1000த்திற்கும் மேற்பட்டோர் பக்தி பரவசத்துடன் படம் பிடித்து இழுத்தனர். மேலும் தேரோட்டத்தின் ஒரு பகுதியாக சிறுவர் சிறுமிகளின் சிலம்பாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. கொடைக்கானலில் புதிதாக கட்டப்பட்ட குடிநீர் தொட்டி பல ஆண்டுகளுக்கு மேலாகியும் செயல்படாமல் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொடைக்கானல் அருகே உள்ள குறிஞ்சிநகர் மலை கிராமத்தில் 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டி கட்டப்பட்டது. இந்நிலையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாகியும் குடிநீர் தொட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை என ஊர் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டபோது ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். புதுக்கோட்டை அருகே கைக்குறிச்சியில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பெரிய மாடு, கரிச்சான் மாடு என மொத்தம் 16 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே கல்லார் எஸ்டேட் பகுதியில் இரவு முழுவதும் சுற்றித் திரிந்த காட்டு யானைகள் காலையில் தேயிலை தோட்டத்தில் படுத்து ஓய்வெடுத்துள்ளன. 2 குட்டி யானைகள் உட்பட 4 யானைகள் படுத்தும் மற்ற 2 யானைகள் பாதுகாப்புக்கு நின்றும் காணப்பட்டன. இந்த அரிய காட்சியை அப்பகுதி மக்கள் வியப்புடன் பார்த்தனர். யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் வராமல் தடுக்க வனத்துறையினர் தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். தெப்பக்காடு முகாமில் வளர்ப்பு யானை சுமங்கலாவின் காலில் கூரிய ஆயுதத்தால் வெட்டி காயப்படுத்தியதாக தற்காலிக யானை வாகன் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள இந்த முகாமில் பராமரிக்கப்படும் சங்கர், சுமங்கலா என்ற 2 யானைகள் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அப்போது சண்டையை விலக்க முயன்ற யானை சங்கரின் வாகனான விக்ரம் சுமங்கலா யானையின் காலில் கத்தியால் வெட்டியதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. விசாரணையில் தற்காலிக யானை வாகனான விக்ரம் சுமங்கலாவை தாக்கியதை ஒப்புக்கொண்டதால் பணி நீக்கம் செய்யப்பட்டார். கும்பகோணம் அருகே உத்தமதானி கிராமத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்படாமல் சுமார் 20,000 நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கின்றன. கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் இந்த நெல் மூட்டைகள் நனைந்து முளைக்க தொடங்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் பெரும் வேதனை அடைந்துள்ளனர். உடனடியாக நெல் கொள்முதல் செய்யவும், கொள்முதல் நிலையத்துக்கு தேவையான தார்பாய் மற்றும் இடவசதிகளை ஏற்படுத்தி தரவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே மலை கிராமத்தில் துப்பாக்கி தயாரித்து விற்பனை செய்தவர் கைது செய்யப்பட்டார். சிட்லிங் மலை கிராமத்தில் விஜயகுமார் என்பவர் நாட்டு துப்பாக்கிகளை தயாரித்து விற்பனை செய்ததாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கோவை தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் அவரது வீட்டில் சோதனை நடத்தினர். அதில் 2 நாட்டு துப்பாக்கிகள் மற்றும் உதிரி பாகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வனவிலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தப்படும் இந்த துப்பாக்கிகளை 20,000 ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக விஜயகுமார் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து கோட்டப்பட்டி காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் உயிரை மாய்த்துக் கொண்ட பிரீத்தியின் உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தி வந்த குடும்பத்தினர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தைக்கு பின் உடலை பெற்றுக் கொண்டனர். ஈரோடு வீரபஞ்சத்திரத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் மணமுடித்து வைக்கப்பட்ட பிரீத்தி மாமியார் வீட்டில் வரதட்சணை கொடுமை நடந்ததாக கூறி தாய் வீடான திருப்பூர் பிரின்ஸ் கார்டனுக்கு வந்துள்ளார். மனவேதனையில் இருந்த அவர் தாய் வீட்டில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டார். இதுகுறித்து திருப்பூர் கோட்டாட்சியர் மோகனசுந்தரம், பிரீத்தியின் கணவர் சதீஸ்வர், மாமனார் விஜயகுமார், மாமியார் உமா ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர். பிரீத்தியின் தாயிடமும் விசாரணை நடத்தினர். பிரீத்தியின் கணவரையும் அவரது குடும்பத்தினரையும் கைது செய்ய வலியுறுத்தி இரவு முழுவதும் உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்டத்தை கைவிட்டு உடலை பெற்றுச் சென்றனர்.
இந்நிலையில் பிரீத்தியின் கணவர், மாமியார், மாமனாரை காவல்துறையினர் கைது செய்தனர். விழுப்புரத்தில் வரதட்சணை கொடுமை தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி இளம்பெண் ஒருவர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். கூடுதல் ஆட்சியரின் காரை மறித்து போராட்டம் செய்ய முயன்றபோது அந்த பெண்ணின் தந்தை மகளை அறைந்து தரையில் படுத்து போராடச் சொன்னது பரபரப்பை ஏற்படுத்தியது. செஞ்சியைச் சேர்ந்த புருஷோத்தமனுக்கும் அரியலூரைச் சேர்ந்த ஐஸ்வர்யாவுக்கும் 3 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. திருமணத்தின் போது போடப்பட்ட 10 சவரன் நகையை கேட்டு கணவர் தரப்பினர் கொடுமைப்படுத்துவதாக ஐஸ்வர்யா புகார் கூறியுள்ளார். இந்நிலையில் தனது சம்பளத்தை கேட்கக்கூடாது என கூறியதால் மனைவி தகராறு செய்து தனி குடித்தனம் போக வற்புறுத்துவதாக கணவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொண்ணு அனுப்புனீங்க, நகையை போட்டீங்களா அப்படின்ற இதை கேட்டு என் மாமியார் சொன்னாங்க சார், ராஜேஸ்வரின்றவங்க சொன்னாங்க, அவன் நகை இல்லாத வாழ்ந்துருவாளா பாப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சார். அவன் நகை எடுத்துக்கிட்டு வராத வாழ்ந்துருவாளா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்து பார்த்தா என்னுடைய உடைமைகள் எல்லாமே அங்கதான் இருக்கு. ஒரு சில தினங்கள்லவே அவரு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கிறாரு. எனக்கு கல்யாணம் நடந்து 57 நாட்கள் மட்டுமே ஆகின்றன. இந்த 57 நாட்கள்லவே அவர் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கிறாரு. நான் எங்க போய் மனு கொடுத்தாலும் எதையுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. கலெக்டர் ஆபீஸ்ல போன வாரம் மனு கொடுத்திருந்தேன். அதை மகளிர் காவல் நிலையத்துக்கு மூவ் பண்ணி அங்கேயும் எந்த ஒரு விசாரணையுமே இல்ல. வனவிலங்குகள் தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க வலியுறுத்தி நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கிராம மக்கள் தொடங்கிய தொடர் உண்ணாவிரதம் 2வது நாளாக நீடிக்கிறது. தேவர்சோலை பேரூராட்சியின் பாடந்துறை பகுதியில் திரண்டுள்ள அவர்கள் புலிகள், காட்டு யானைகள் உள்ளிட்ட வன உயிரினங்களிடம் இருந்து தங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். பாடந்துறையில் கடந்த 1 மாதத்தில் மட்டும் புலி தாக்கி 10 மாடுகள் உயிரிழந்ததாகவும் யானைகள் நடமாட்டத்தால் பகலில் கூட சாலையில் நடக்க அச்சம் இருப்பதாகவும் கூறுகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் திமுகவினர் ஊர்வலமாக சென்று கருணாநிதியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நாகையில் தளபதி அறிவாலயத்தில் கருணாநிதியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மரியாதை செலுத்தினார். பிறகு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் அமைதி ஊர்வலம் சென்றனர். பின்னர் கருணாநிதி உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கிருஷ்ணகிரியில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் தலைமையில் கருணாநிதி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உசிலம்பட்டியில் திமுக நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து மீண்டும் திமுக ஆட்சி அமைய உறுதியேற்று கருணாநிதியின் நினைவு தினத்தை அனுசரித்தனர். திருப்பத்தூரில் கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தருமபுரியிலும் திமுகவினர் ஊர்வலமாக சென்று கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திமுகவினர் முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு மரியாதை செலுத்தினர். திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி ஓபன் மைக்கில் காவல் அதிகாரிகளுக்கு கொடுத்த அறிவுரை வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாநகர் போக்குவரத்து பிரிவில் உள்ள உதவி ஆணையர் முகமது ரபியிடம் பேசிய அவர், ஒரு பணிக்கு அதிகாரி இல்லாத பொழுது அந்த வேலையையும் நீங்கள்தான் சேர்த்து செய்ய வேண்டும். நீங்கள் சம்பளம் வாங்கவில்லையா? அனைத்து வேலைகளையும் கமிஷனரே பார்க்க வேண்டுமா என கடிந்து கொண்டார். ஒரு போஸ்ட்ல ஆள் இல்லைன்னா சப்போர்ட் பண்ணணும். ஒரு ஆபீசர் இல்லைன்னா டைரக்டா எல்லாத்துக்கும் கமிஷனரே பாக்கணும்னா என்ன, நீங்களா சம்பளம் வாங்கலையா? அதுக்கான அலவன்ஸ் வாங்கலையா? கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக ஒவ்வொரு நாளும் ரம்மியமான வானிலை நிலவி வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் நீலகிரியிலும் கனமழை பெய்து வரும் நிலையில் கொடைக்கானல் மழை குறைவாகவே உள்ளது. ஆனாலும் குளிர்ச்சிக்கு குறைவில்லை. விடுமுறை நாட்களில் கொடைக்கானலுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் இதமான காலநிலையை அனுபவித்து அதன் இயற்கை அழகை கண்டு ரசித்து வருகின்றனர். வீட்டுமனை பட்டா வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் ஆரணி வேலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் தமிழக அரசே தங்களை கருணை கொலை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் மாவட்ட நிர்வாகத்திடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து திருநங்கைகள் போராட்டத்தை கைவிட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் வரத்து குறைவு காரணமாக கோவக்காய் விலை அதிகரித்துள்ளது. நாட்டு கோவக்காய் 32 ரூபாயிலிருந்து 53 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதேபோல வரி கோவக்காய் 25 ரூபாயிலிருந்து 30 ரூபாயாக உயர்ந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவியை ஏமாற்றி 26 சவரன் நகை பறித்த கர்நாடகாவைச் சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். கல்லூரி மாணவி ஒருவரிடம் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த லிவின் என்பவர் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி 26 சவரன் நகைகளையும் 50,000 ரூபாயையும் பறித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் புகார் அளித்ததை அடுத்து காவல்துறையினர் லிவினை கர்நாடகாவில் கைது செய்தனர். அவரிடமிருந்து 21 சவரன் நகைகள் மீட்கப்பட்டன. மேலும் வேறு பெண்களையும் லிவின் ஏமாற்றியுள்ளாரா என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் திருமணமான ஒரே மாதத்தில் கணவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மனமுடைந்த மனைவியும் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். கூடாரம் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் சந்தியா தம்பதியிடையே திருமணமானது முதல் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மணிகண்டன் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். கணவர் இறந்த செய்தி கேட்டு மனைவி சந்தியாவும் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றார். அவரை மீட்ட உறவினர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தாம்பரத்தில் சைபர் கிரைம் அதிகாரி என்று கூறி டிஜிட்டல் பண மோசடியில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். தாம்பரத்தைச் சேர்ந்த நபரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட இருவர் தாங்கள் காவல் அதிகாரி என்றும் டிஜிட்டல் முறையில் கைது செய்வோம் என மிரட்டி 2.25 கோடி ரூபாயை பெற்றுள்ளனர். இது தொடர்பான புகாரில் அவுரங்காபாத்தைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் சுரேஷ், நரேஷ் கல்யாண் ஆகியோரை கைது செய்த தனிப்படை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். திண்டிவனம் நகரி அகல ரயில் பாதை திட்டம் அறிவிக்கப்பட்டு 19 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் ரயில் பாதை அமைக்கும் பணிகள் வேகமெடுத்துள்ளன. நடப்பாண்டு தமிழகத்தில் புதிய ரயில் பாதை திட்டங்களுக்காக 617 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் திண்டிவனம் நகரி ரயில் பாதை திட்டத்திற்கு 347 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நகரி முதல் பொதட்டூர்பேட்டை வரையிலும் வாலாஜா சாலை முதல் ஷோலிங்கர் வரையிலும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஜங்ஷன் சாலையில் உள்ளூர் லாரி உரிமையாளர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். யூரியா மற்றும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து நெல் மூட்டைகளை எடுத்து செல்ல ஒப்பந்ததாரர் பாரபட்சமாக ஒரு சில லாரிகளை மட்டுமே வாடகைக்கு எடுப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் உள்ளூர் லாரிகளுக்கு போதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை என்று கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொடைக்கானல் அஞ்சுவீடு, அஞ்சுரான் மந்தை ஆகிய பகுதிகளில் யானைகள் நுழைவதை தடுக்க அகழி அமைக்க அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். யானைகள் நடமாட்டம் அதிகமுள்ள இந்த பகுதிகளில் ஏற்கனவே வனத்துறை சார்பாக அகழி அமைக்கப்பட்டு ஒரு பகுதி வழியாக யானைகள் வருவது தடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் விடுபட்ட பகுதிகளில் அகழி அமைத்து யானைகள் தோட்டங்களுக்குள் வராமல் காக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து வனச்சரகரிடம் கேட்டதற்கு விரைவில் அமைக்கப்படும் என உறுதியளித்தார். செங்கல்பட்டு குன்னத்தூர் அருகே 15 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சாலை சேதமடைந்ததால் பழுதடைந்த சாலையை சீரமைத்து தரக்கோரியும் மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரக்கோரியும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த போராட்டம் 3 மணி நேரம் நீடித்தது. தகவல் அறிந்து சென்ற மதுராந்தகம் வட்டாட்சியர் விரைவில் சாலை சீரமைக்கப்படும் என்று போராடிய மக்களிடம் உறுதியளித்தார்.